வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. ஸோ ஒரு 8 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். எப்படி சொல்லனா, மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதாங்க. மழை பெய்யணும் மழை பெய்யணும் மழை பெய்யணும். ஏன் அப்படின்னு நினச்சோம். சரி, மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரிங்களா, ஏன் இல்லை, மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வரல, கூலிங் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நேற்று ரியாத்தில் மழை பெஞ்சிருக்கு. அருமையாக இருந்துங்க. ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு வீடியோ கடைசியாக கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா பயங்கர மழை. கேமராலாம் கலத்து உள்ள வச்சுட்டேன். ஃபோனுக்கெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கவரை கட்டி இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் நேற்று வீடியோ எண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், முழுசாக எண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் ரீசன். சரிங்களா, நேற்று நல்ல மழை. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11 மணிலேருந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், ஹெவி ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ரியாத்தோட வெதர் ரிப்போர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ பங்கமான சம்பவம் இருக்குது. நேற்று நிறைய நம்ம உளுந்து வாரின மாதிரி நிறைய பேர் உளுந்து வாரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நேற்று என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, அன்றைக்கி இவன் தான் தெரியாமல் இவனுக்கு வண்டி ஓட்டத்தில் விழுந்துட்டான்னு. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே வந்து ரோட்டில் தண்ணி சிந்தி இருந்தாலே அதில் சறுக்கிட்டு விழ தான் செய்வோம். அப்படி நிறைய பேர் விழுந்துருந்தாங்க. நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆச்சு பிரேக் அடிக்கும்போது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ, 10லேயே 2 காலை கீழே வச்சுட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரியே கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ரூம் வரைக்கும் எப்படியே வந்துட்டு சேர்ந்துட்டேன். நேற்றுலாம் ஒரு 9:45 லாக் அவுட்டே பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். ரூம்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:20, இப்போ 2:50 ஆகுது. இப்போ உங்களுக்கு மேகத்தை பார்த்தா தெரியும், இருட்டிகிட்டு இருக்கா, இருட்டின மாதிரி ஆயிடுச்சா, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும். அதனால் எந்த அளவுக்கு ஆர்டர் எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். ஓகேங்க, சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு மோட்டிவேஷன் பண்ணும். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா புதுசாக நிறைய டைலாக்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் ஒரு தடவை பார்த்தா ஓகேங்களா, கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு விட்ருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா வந்து புது மைக் இது. நேற்றே இதை பற்றி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மைக் எப்படி இருக்குது அப்படின்னு. சவுண்டு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடலாம், ரூமுக்கு மழை வரதுனோடி போயிடலான்னு பார்த்தா ஆர்டரே வரலைங்க. ஒரு பெரிய யூட்டனே போட்டேன். குருதுபால ஆர்டர் இல்லை, முன்ஷியால் ஆர்டர் வரல, யாரும் சரி பூட்டானில் ஆர்டர் வரல, முன்ஷியால் ஆர்டர் வரல, குருதுபால் ஆர்டர் வரல. இப்போ குருதுபா பேக் சைடே வந்துட்டேன். வண்டி இப்போ துமாமா ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்மின் போயிட்டுருக்கேன். ஏன்டா ஆர்டர் வர மாட்டேங்கிங்க, நேற்று லாக் அவுட் பண்ணிட்டு வந்த கோவத்தில் ஹேங்கர் ஆர்டர் தர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. டேய், மழை பெஞ்சோன்னே என்னை விட்டுட்டு ஓடிட்டீங்களாடா, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் ஆர்டர் தருவேன்னு சொல்லிட்டு பெரிய ஆகிட்டு நினைக்கிறேன் ஹேங்கர். சரி, நமக்குள்ள அதெல்லாம் என்னென்ன ஆர்டர் கொடுங்கண்ணே கொஞ்சமாவது. மழை பெய்யறதுனோட்டி வீட்டுக்கு போயிடுறோண்ணே. ஆனால் உண்மையிலங்க எப்படி சொல்லணும்னா, அது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும்னு வைங்களேன், அந்த விஷயம் திடீர்னு கிடைக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை வராதுன்னு சொல்லி தான் பார்த்தோம், வெதர் ரிப்போர்ட்லேயும் பார்த்தோம், இவங்களும் கொடுக்கல. அப்போ நேற்று மழை வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், மழை வந்துச்சு, சந்தோஷம். இந்த சவுதிக்காரங்க அந்த மழையை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மழையோட அருமை தெரியும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக இங்கே வெயில் தான், அதுக்குன்னு வெயில் அவங்க வெறுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வெயில் அடிக்கும் போது அவங்க அதை சுத்த தான் செய்வாங்க. ஆனால் மழை பெய்யும்போது ரொம்ப இது பண்ணுறாங்க. அது எப்படி போகுதுன்னா, அது எவ்வளோ ஹாப்பினஸ்னா, மழை பெய்யுது, பைக்கில் போகிறவங்க ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க, நம்ம அவங்க மேலே வேணுக்குன்னு தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹாப்பினஸ் ஆகுறாங்க. நேற்று மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால பைக்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைனே தொடலை. சரிங்களா, எல்லாருமே இந்த மஞ்சள் லைனுக்கு இங்கேயே தான் போயிட்டு இருந்தாங்க. நானுமே அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று போலீஸும் பார்த்தாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு. உடனே நான் ஃபுல்லாக நேற்று இந்த மஞ்சள் லைனுக்கு இந்த பக்கமே தான் போயிட்டு இருந்தேன். எல்லா பைக்கர்ஸும் அப்படி தான் இண்டிகேட்டர் போட்டு இந்த சைடே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காரில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமான எனக்கு தெரில. சொல்லு புல்லு மற்ற நாள்லாம் இவ்வளோ மெல்ல போகிறவங்க, நேற்று மழை பெஞ்சோன்னா அழுத்து ஆக்சிலேட்டரை, வண்டி பறக்குது அங்கே இங்கேன்னு. சும்மா சரி அப்படியாவது போட்டுமே, நம்மளை பாதிக்கலை ஓகே, நம்ம சைடில் போகிறோம், நம்மளை இடிக்கலை ஓகே, சந்தோஷம்.
ஆனால் தண்ணி கெட்டி கிடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். முன்னால் கண்ணு தெரியுது, முன்னால் பார்த்தா தண்ணி கெட்டி கிடக்குன்னு தெரியுது. அதில் போவாம பாருங்க சொங்கன்னு. நேற்று அப்படிதாங்க நான் சேத்துலேயே அடி வாங்கிட்டேன், சோத்துலேயே அடி வாங்கிட்டேங்கிற மாதிரி தண்ணி அவ்வளோத்தையும் புளிச்சுன்னு சைடில் போகிறவங்களெல்லாம் இப்படியே அடிக்கானுல. இந்த தண்ணி இப்படி போகும்போது இங்கேருந்து இப்படி போகும்ல, ஸோ அப்படி எல்லார் மேலேயும் அடிக்குது. பைக்கில் போகிறவங்க என் ஷூ எல்லாமே நனைஞ்சி, பேண்ட்டு ஆல்ரெடி நான் மலையிலே நனைஞ்சிட்டேன். அப்புறம் சேத்துல அடி வாங்க வைக்கிற மாதிரி அழுக்கு தண்ணியில் அடி வாங்க வச்சான்னு வருங்க. ஒருத்தன் கூட சரி ஓகே மெல்ல போவோம், சைடில் வண்டி போகுது அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க. ஒரு ஆள் கூட போகல அப்படின்னு நினைக்கலங்க. உண்மை, நான் நேற்று ஃபுல்லாக பார்த்தேன், நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கலங்க. எல்லாரும் வேகம் தான். தண்ணி கெட்டி கிடக்குந்தாலும் பக்கத்தில் ஒரு பைக்காரன் போகிறான், இல்லை பக்கத்தில் ஒரு காருக்காரன் போகிறானே வைங்களேன், அப்படி போகலாமா நம்ம? சார் நாங்களாம் ரொம்ப ஸ்லோவாக நேரத்தில் இந்த ஸ்பீட்லாம் போகவே இல்லைங்க. இப்போலாம் ஒரு 50 போகுது வண்டி. நேற்று எப்படி திரும்ப போயிருப்பேன், இப்படி கூட இல்லை, ஒரு 10லேயே போயிருப்பேன். 2 காலை இப்படி கீழே வச்சுட்டு இப்படியே தான் போயிட்டே இருந்தோம். அப்படி தான் நேற்று ரூம் வரைக்கும் போனோம். 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அப்படி தான் போயிருப்பேன்னு வைங்களேன். சே எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. அதெல்லாம் சொல்ல மனசுலாம் வலிக்குது. நம்ம ஒரு ரோடாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம ஒரு ரோட்டில் நான் மழை பெய்யும்போது நல்லா வேகமாக போயிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே அதே மாதிரி போக முடியாது இந்த ரோட்டில். அது 10ங்க, 2:10 ரூம்லேருந்து வந்தேன், 4:10 ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்புறேன். இப்போ தான் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. இன்னைக்கு மழை பெஞ்சா கூட சரி ஓகே ரூமில் போய் இருக்கலாம் மொத்தமாக, அதுவும் இல்லை, ஆர்டரும் இல்லை அப்படின்னா எப்படி? சார்ஜும் இல்லை. கேமரா ஆஃப் ஆன மாதிரி இருந்து, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? இது பக்கம்தான், 6.9 கிலோமீட்டர். ஸோ 7 கிலோமீட்டர் கரெக்டாக. பைத்தியக்காரன் ஆகி இண்டிகேட்டர் போட்டு சட்டக்குன்னு திரும்புது. நம்மளாம் இண்டிகேட்டர், இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், அந்த சைடு போனோம், எவ்வளோ பொறுமையாக போகிறோம். ஆனால் அந்த அந்த இது மறந்துடுவான்ல, கையில் ஃபோனை நோண்டிகிட்டே வருவான்ல, டக்குன்னு அந்த தெரு வந்த உடனே அந்த ஏரியா வந்தோடனே கட் பண்ணுறக்காக டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு திரும்பிடுறது. சில பேர் இண்டிகேட்டரே போடாமல் திரும்புறவங்களாம் இருக்கான்லே. அதில் முக்கால்வாசி பேர் காரில் டெலிவரி பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். நானே ஒரு நாள் காரில் நம்ம அண்ணன் ஒரு ஆள் கூட்டு போனார், அவர் கூட போய் பார்த்துருக்கேன். ஒரு கையில் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பார், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டாச் பண்ணி டேஷ்போர்டில் வச்சுருவார். திடுக்குன்னு திரும்புவார். எனக்கே பயமாக இருக்கும், எவனா பின்னால் வந்து இடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 4:59 ஆகுதுங்க. இந்த கேமரா ஆன் ஆகும்ட்டுக்கா கேமரா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:59 ஆகுது. நம்மளோட 2வது ஆடு டீப் ஃப்ரைலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன் இப்போ தான். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் மாறிட்டே இருக்குது, வரும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ மேபி நொறுக்கி தள்ளோன்னு நினைக்கப்போம். என்னதான் நொறுக்கி தள்ளினாலும் தலைவரே, நம்ம வந்து ஆர்டர் முடிக்கிற வரைக்கும் கடவுளே வர்ண பகவானே, ஒரு 5 ஆர்டராவது முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கு மட்டும் வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஆர்டரையாவது கொஞ்சம் வேகமாக தாங்க. ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகாதுங்க. எனக்கு ஃப்ரண்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஏன்னா டிஸ்க்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்கு சுசுக்கியோடது. நான் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலுமே அதில் டயர் கொஞ்சம் பெருசு, ஸ்கிட் ஆகாமல் ஒரு விஷயம். இதுக்கு அப்படி கிடையாது. குட்டி டயருங்கும்போது ஸ்கூட்டி டயர் மாதிரி, அப்படியே சொல்லணும்னா ஸ்கூட்டி டயர் மாதிரி. யுவர் ஹோஸ் name on the பிளேஸ் ஐ எம் இந்தியா. Masr. Masr. Okay. Shukran. Yeah, okay, finish? Yeah. அஞ்சரை தான் ஆகுது. ஆனால் மேகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அங்கேருந்து அப்படியே கருமேகங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கேருந்து அப்படியே பிளாக்காக வந்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிச்சு நொறுக்கு கிழிச்சு எரிய போகிறான்னு அர்த்தம். அதுக்கு மட்டும் ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த காசு எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் காணு பொரி இதெல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே. நாளைக்கு ஃபுல் டே ஹெவி ரெயின் போட்டிருக்கு, நாளைக்கு லீவாக தான் இருக்கும். ரூமில் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை குக் பண்ணுறதுக்கு எதாவது யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்புறத மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். கடவுளே கொண்டு வாங்க டக்குன்னு மழையை. அதுக்கு மட்டும் ஒரு ஆர்டர் கொடுங்க, கேஷ் ஆன் டெலிவரியை.
உண்மையிலங்க ஒரு விஷயத்தில் இது வந்து என்னடா திடீர்னு இடையில சொல்கிறேன்னு நினைக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் தான், லைட்டாக கவனிச்சுங்க. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இதுதான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னு வைங்களேன், அதுக்காக இடையில நிறைய விஷயங்கள் வரும் அதை தடுக்கிற மாதிரி, அந்த ஃபோக்கஸ்டை கலைக்கிற மாதிரி. அப்படி எது வந்தாலும் அது முக்கியமான விஷயமாகவும் இருந்தாலும் அதை இழக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் தோற்றுருப்போம், நிறைய இடத்துல நம்ம தோற்று போயிருப்போம். இருந்தும் நம்ம தோத்துட்டே தான் இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நம்ம ஏன் தோத்துட்டே போகணும், எதுக்காக தோத்துட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட அந்த லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. நம்ம யாருக்காக இப்போ நம்மளை பெற்றவங்க நம்ம குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்காக நம்ம பண்ணுறது வேறு. ஆனால் வெளியே இருந்து ஒரு ஆளுக்காக நம்ம பண்ணோம்னா அவங்க நம்மளுக்கு எதாவது பண்ணால் தான் நம்ம பண்ணோம் கிடையாது. அவங்க மேலே நம்மளுக்கு இருக்க லவ் நம்மளை செய்ய வைக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை ஒரு பிஸ்னஸாகவே பார்த்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்ல. அவங்க நம்மளுக்கு பண்ணுறத கணக்கு வச்சு, ஓகே இவன் இப்படி பண்ணால் நம்ம இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அதை பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி லைஃப்பில் இருந்திருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு. அங்கே பாருங்கள், அந்த வியூவை பாருங்க ஜி, அந்த வியூவை பாருங்கள், பங்கமாக இருக்குது. ஓ மை காட், வானமே இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. நான் இவ்வளோ அழகாக வானத்தை பார்த்ததே கிடையாது சவுதியில். ஒன்று வேறு கலரில் பார்த்துருப்போம், இதே மாதிரி இவ்வளோ அழகாக நான் இது கொண்டு பார்த்தா கிடையாது. வா வா வாவ், உண்மையில் அழகாக இருக்குது. நாட்டை விட்டு போகிறக்கே மனசு இல்லைங்க, அதான் உண்மை. எனக்குலாம் சவுதியை விட்டு போச்சோன்னா நான் அழுதுருவேன், ஃபீல் பண்ணுவேன். எல்லோரும் ஊருக்கு போச்சோன்னா சந்தோஷமாக போவாங்க, ஆனால் நான் அப்படி போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன், அது ஒரு விஷயம். சவுதி மன்னனே என்னை கழுத்தை பிடிச்சி போடா உன் நாட்டுக்கு அப்படின்னு என்னைக்கு அனுப்புகிறாரோ அன்றைக்கி தான் போவேன். அது வரைக்கும் நான் போகவே மாட்டேன். இங்கேயே வேறு ஏதாவது தேடிட்டே இருப்பேன், இல்லை ஊருக்கு போனாலுமே திரும்ப வந்துடுவேன். ஆனால் இது வந்து நல்லா இருக்கு. எனக்கு என்னோட நிறைய விஷயங்களை மறக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு இடமா சவுதியை வச்சுக்கிட்டேன். பார்த்தேங்க, எடுத்துட்டு எப்படி போகிறேன் பாருங்க, சரியான டிராஃபிக். ஏன்னா அங்கே எங்கன்னா மால்காக்கு மேலே, ஸோ கிர்வானில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. ஸோ அந்த சைடில் மழை பெய்யறதுனால நிறைய பேர் இந்த சைடு மாற்றி வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஆர்டரும் பார்த்திங்கன்னா ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்கான், லாங்காக அடிக்கான். அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லாக் அவுட் பண்ணிட்டாங்க. லாக் அவுட் பண்ணோன்னே இங்கே லாக் அவுட் பண்ணிட்டு போகும்போது இல்லை இந்த வேலை முடிச்சு போகிறவங்க இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஆகுது பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 அண்ணன் பார்த்தீங்கன்னா, தம்பி என்ன ஆர்டர் எப்படி வருதுன்னு கேட்டார். சொன்னேன், நீங்கள் எங்கே அப்படின்னு. தம்பி நான் ரூம் போயிட்டுருக்கேன்ப்பா, நானும் அண்ணனும் ரூம் போயிட்டுருக்கேன்ப்பா அப்படிங்காரு. எனக்கு ஷாக், என்னென்ன அப்படின்னு. இல்லை தம்பி ரொம்ப லாங் ஆகிட்டிக்கான், நம்ம கார் வச்சுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது, ரெண்டாவது டிராஃபிக் அதிகமாகுது, அதனால் நமக்கு செட் ஆகும். நேற்றே பார்த்தோன்னா மலையில் கார் ஓட்டி வந்து பார்த்தோன்னா ஃபைன் விழுந்துருச்சு தம்பி, ரொம்ப லேட்டாக கொண்டு போய் கொடுத்தேன் அப்படி இப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஆப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ 1.8 கிலோமீட்ரு இந்த ஆர்டரை போய் கொடுத்துட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் அடுத்த ஆர்டர் எடுக்கணும். ஏன்னா மழை வந்துட்டுனா அப்புறம் அந்த ஆர்டரை கொடுக்கணுங்கிறதுனாலே நம்ம ஓட்டுவோம், கீழே விழுந்துருவோம், அதனால் விளங்காது அது. ஸோ கொஞ்சம் கவனமாக முடியுமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, நம்ம கேங் யாராவது அங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும். தூரமாக எங்கேயாவது மழை பெய்கிற இடத்துல இருக்காங்களான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா எடுக்கணும். மழை பெய்யுதுன்னா எடுக்கக்கூடாது, லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. என்ன தான் ஊரில் பெரிய ரைடராக இருந்தாலும் ரேசராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு அருமையான சம்பவம், நம்ம கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரியே கடவுள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாப்புல. ஸோ 85 ரியால், நம்மளோட ப்ளஸ் வேலட் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 104 ரூபா, 140 ரூபா எவ்வளோ இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபா கஸ்டமர் கேஷ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த அமௌண்ட் நமக்கு தான். எதுக்கு அப்படின்னா நம்மளோட டிப் அமௌண்ட்டில் அது கழிஞ்சிரும். இப்போ 85 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட. எத்தனை ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 6வது ஆர்டர் ஒன்று மாமா நூறாவில் வந்து கிடச்சிருக்கு. இது கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை? ஓகே, இது நார்மல். ஏன்னா போதுங்க, இன்றைக்கி 85 ரூபா போதும். இதை வச்சு ஒரு 2 நாள் சமாளிக்க முடியும். 2 நாளில் கூட சமாளிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் அதிகபட்சம் எவ்வளோ செலவு பண்ணேன்னா, சம்பளம் இல்லைன்னா மாத கடைசினா எவ்வளோக்கு சமாளிப்பேன்னா 5 ரூபா போதாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன், 2 நேரம் சாப்பிட்ருவேன். அதுவே காசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாவே பத்தாது ஒரு நேரத்துக்கு, அப்படி சாப்பிட்ருவேன். பட் அது எனக்கு வந்து சில பல அடிகளால் இப்போ நான் கொஞ்சம் திருந்திட்டேன். கையில் காசு இருந்தாலும் அதை செலவு பண்ணுற ஐடியா வராது.
₹1 ₹2 சாப்பிட்ற 3 ரியால் 4 ரியால்லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்குது இப்போ எனக்கு. அந்த மாதிரி தான் போகிறேன். அதான் கேன்சல் வாரத்துக்கு 2 எப்படியும் கேன்சல். அதை வச்சு ஃபுட் வீடியோ போடுவோம். காசு கொடுத்து வாங்கி ஃபுட் வீடியோ போடுற அளவுக்கு இனி அதை நிப்பாட்டிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். அதை விட்டுக்கிட்டு கேன்சல் ஆகிற ஃபுட்டை நம்ம வீடியோ போடுவோம். சரியான குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது, கையெல்லாம் அப்படி விரைக்குது. ஆனால் என்ன மழை வரல, அவ்வளோதான். 6:30 ஆகுதா? நேற்று ஒரு 7:30 பிறகு தான் வந்துச்சு. இன்றைக்கி அதே டைமில் வருவாரான்னு பார்ப்போம். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆர்டர் 6 ஆர்டர் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை 5 தான் வந்திருக்கு, கூட இருக்கணுமே. இது நேற்று எடுத்ததுங்க 5, 7 ஆர்டர் எடுத்தோம். அதெல்லாம் பார்த்து 5 தான் எடுத்துருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஷாக் ஆகிட்டு. நம்ம நேற்று 5 எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. 2 நேற்று கேன்சல், 5 எடுத்திருந்தோம். ஸோ ஒரு ஆர்டர் அடிச்சிட்டான், ஆனால் பின்னால் அடிச்சிருக்கான். ஓகே, யூட்டன் போட்டு பண்ணுறான், லாபம் தான். இதுக்குள்ளோடி போய் ட்ரை பண்ணலாம், ஆனால் அங்கே இடிச்சுக்கிடும். சரி, கொஞ்சம் முன்னாடி போன மாதிரி ஆயிருமே. இந்த ஃப்ரீ யூட்டனும் மறைச்சி வச்சுக்கிட்டான்லப்பா. ஃப்ரீ யூட்டன் எதுக்கு மறைக்கான்ல? முதல்ல வெறுப்பு. வண்டி ஜெட்ஸ்கி ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30ங்க. ஸோ 9:30 என்ன 2 நிமிஷம் இருக்குது, பட் 9:30 சரிங்களா. எத்தனாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்ஸ். இப்போ 10வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். 10வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 9:37 கொடுத்துருவேன். அப்போது இன்றைக்கி 9:30 நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை பெஞ்சிச்சு, ஓகே நேற்று விட்டுரும். அதுக்கு முன்னால் கணக்கெடுங்க. அதுக்கு முன்னால எனக்கு இப்படி ஆர்டரே கிடையாது சரிங்களா. ரொம்ப கம்மி தான், 7, 8, 9 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி குறைஞ்ச நம்மளால் ஒரு 12க்கு மேலே பண்ண முடியும். 12க்கு மேலே பண்ணால் நம்ம கம்பெனியோட டார்கெட் அந்த 12 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 12க்கு மேலே பண்ணால் நம்மளுக்கு லாபம் சரிங்களா. அதான் விஷயம். அதை சரி சொல்லலாம் அப்படிங்கிறத இது பண்ணேன். அதேமாரி நாம் இனிமேல் நம்மளுக்கு வர்ற எல்லா கமெண்ட்டுக்குமே, அது ஹாயின் கமெண்ட் வந்தாலுமே எல்லோருக்குமே ரீப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்து வெல்கம் ஹோட்டல், நம்ம வாதியில் இருக்க வெல்கம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு பிரதரை மீட் பண்ணேன் சரிங்களா. அப்போ அவர் தான் என்கிட்ட பேசும்போது சொன்னார், ப்ரோ நான் உங்களுக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணேன், நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல ப்ரோ. ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, பட் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அவர் சொன்னார், ப்ரோ நான் இப்படி இங்கே தான் இருக்கேன், 90 நாள் விசாவில் வந்தேன், இப்போ எனக்கு இக்காமா போட்டாச்சு, அதனால எனக்கு இப்போ வந்து நல்ல வேலை தான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், டெலிவரி ஜாப்லேயே நான் கார் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னாரு. ஸோ அப்போ சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சுன்னா அவருக்கு டேட் கம்மியாக இருக்குது. அப்போ அவர் எல்லா இடமும் ட்ரை பண்ணி கடைசியில் நம்மக்கிட்ட வராங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்து நம்மளோட பழைய கமெண்ட்ஸுக்கும் சரி, பழைய கமெண்ட்ஸ்னால் ரொம்ப பழைய கமெண்ட்ஸ் போக மாட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னால் பண்ண எல்லா கமெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப பழைய கமெண்ட்ஸ்னால் அவங்க மறந்தே போயிருப்பாங்க. அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் உள்ள கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலான் இருக்கேன். 2வது இனிமேல் வர கமெண்ட்ஸுக்கும் உட்காந்து ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அது அவங்களுக்கு பத்த மாட்டேக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஆல்ரெடி டைமிங்கே ரொம்ப பிரித்து வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை நம்ம டெலிவரி சரிங்களா. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒர்க் அவுட்டு சரிங்களா. 1 மணிக்கு பிறகு தான் அதை குளிச்சுட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிரும் சரிங்களா. எடிட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் இது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த கேப் டைமில் தான் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இனிமேல் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஆர்டரை நம்ம முடிச்சிட்டோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11. என்ன இன்டர்நெட் இல்லை, 11:57 ஆகுது. நம்மளோட 12வது ஆர்டர் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பயங்கர கூலிங்காக இருக்குது. இப்போ ரூமுக்கு சர்ன்னு கிளம்பி போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னு வைங்களேன் பிரச்சனை ஆயிரும். ஆமாம்,
ஏன்னா வெதர் ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக காமிச்சிட்டே இருக்குது, ரெயின் வரும்னு. அதனால் நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, கிளம்பி போகிறது தான் நல்லது. ஐயோ நெட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேங்க. இங்கே வருங்க, ரியாத்துலேருந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டேன்னா தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி பாருங்க எங்கே வந்துட்டேன் பாருங்க, பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டுனா டவர் கிடைக்க மாட்டேங்கிங்க. லாக் அவுட் கன்ஃபார்ம் ட்ராப் ஆக மாட்டேங்குது. ஃப்ளைட் மோட் போட்டுட்டு நெட் ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணணும். ஆஹா ஒர்க் ஆக மாட்டேக்கே, நெட்டே காமிக்க மாட்டேங்க பாருங்க. ஸோ மை ட்ராப்பை ஆச்சுன்னா போதும், கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகாது, எப்போ ஆயிடுச்சுங்க. ஓ ஆகலன்னு வைங்களா, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம திருப்பி கீழே வரைக்கும்லாம் போக முடியாது. கீழே போயிட்டுனா இங்கே திரும்பி இங்கே வந்தால் தான் லாக் அவுட் ஆகும். இப்போ லாக் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வேலை பார்க்குறது ரிஸ்க்கு. இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததே ரிஸ்க்கு தான் என்னை பொறுத்தவரைக்கும். திடீர்னு மழை வந்துருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி என்ன இருக்க லாங் ஆர்டர் அடித்தான்னா இது இருக்குது. சரி கடைசி ஆர்டர் ஆச்சு, இதை எடுத்துகிட்டு அப்படி ரூம் போயிடலாம்னு சொல்லி தான் இதை எடுத்தேன். இனி இங்கேருந்து ஒரே லைன் தான். ஸோ இங்கேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் கீழே வரைக்கும். லாக் அவுட் ஆகுமா? நீ லாக் அவுட் ஆனால் நான் பாட்டுக்கு ஓகே லாக் அவுட் ஆகிட்டு நல்ல பிள்ளை. இந்த இடம்லாம் நிறைய வாட்டம் வந்திருக்கேன், அதனால் எனக்கு இங்கே மேப்பே தேவை கிடையாது. சூரிய அம்பாடு போயிட்டே இருப்பான். 2 வருஷத்தில் இங்கே எத்தனை வாட்டம் வந்திருப்பேன் தெரியுமாங்க? நிறைய தடவை. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து கரெக்டாக எண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இனி வர வீடியோவில் கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. அனைவரும்